கொல்கத்தா வழக்கை தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரோம். ஆனால் இன்றைக்கி பேச வேண்டிய வழக்கே வேறு. மகாவிஷ்ணு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பள்ளிக்கூடத்தில் பேசியது சர்ச்சையாக மாறி இருக்கு. நாமெல்லாம் ஏன் ஒரே மாதிரி இல்லை, கடவுள் ஒரே மாதிரி படைக்கலான்னு அந்த பேச்சாளர் கேட்டிருக்காரு. சிலருக்கு கை இல்லை, கால் இல்லை, கண்ணு இல்லை, சிலர் பணக்காரனா இல்லை, ஹீரோவா இல்லை, ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வுனா நீங்களாம் போன ஜென்மத்தில் நல்லது பண்ணல, பாவம் பண்ணிட்டீங்கடா, பாவம் பண்ணிட்டீங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் இப்படி வந்துட்டீங்கன்னு ஒரு கருத்து தோற்றத்தை முன்வைக்கிறார். இது மிகவும் அபாயகரமானது. அந்த இடத்தில் இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி விழி சவால் ஆசிரியர் மிஸ்டர் சங்கர் எழுந்து நின்ற உடனே தனது ஆட்சேபத்தை தெரிவித்திருக்கிறார். எல்லாரும் சமம், எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். உண்மையில் விழி சவால் மனிதர் மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்ற ஆசிரியர்னு சொல்றாங்க. அந்த சங்கருக்கு பார்வை சரியாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்துல அமைதியாக நின்ன மற்ற மனிதர்களுக்கு தான் பார்வை சரியில்லை, கொஞ்சம் மாற்றிக்கங்க. சரி, இது திருக்குறளில் சொல்லியிருக்காங்களே, ஔவையார் சொல்லியிருக்காங்களே, தமிழ் இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களே, கண்டிப்பாக இம்மை மறுமை ஜென்மங்கள் 7 ஜென்மங்கள் கடப்பதை பற்றி நிறைய இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கேள்வி என்ன தெரியுமா? இன்க்ளூசிவாக பசங்கள் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லித்தரோமா? ஒரு இந்து கோயிலின் உள்ளே நான் ஒரு விளக்கேற்றுறேன், அது இந்துக்களுக்கு வெளிச்சம் தருகிறது. தேவாலயத்தில் கிறிஸ்டியன்ஸ் ஏற்றக்கூடிய மெழுகுவர்த்தி வெளிச்சம் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. மசூதியில் நம்ம பாய் ஒருத்தர் ஊதுவத்தி ஏற்றுறதுலேருந்து வர வாசம் அவங்களுக்கு ஒரு மனநிறைவை தருகிறது. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெல் சத்தமோ ஒரு விளக்கோ நம்ம போட்டோம்னா அது அந்த ஊருக்கே நன்மையை தருகிறது. கோயிலின் உள்ளே போகும்போது இந்துவாக போய் வெளில வரும்போது இந்துவாக வருவோம், சர்ச்சுக்குள்ளே கிறிஸ்டியன்ஸாக போய் கிறிஸ்டியன்ஸாக வருவோம், மசூதி உள்ளார இஸ்லாமியராக போய் இஸ்லாமியராக வருவோம். பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் மனுஷனாக உள்ளே போய் மாணவனாக வெளில வருவோம். எழுத படிக்க தெரியாமல் எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்தைய கொண்டு போய் நம்மளை போய் பெற்றவங்க எப்போவுமே தான் குழந்தைய அடுத்தவங்கிட்ட ஒப்படைக்கவே மாட்டாங்க. நம்பி ஒரு கையை கொண்டு போய் இன்னொரு கையில் ஒப்படைக்கிறாங்கன்னா அது குழந்தையின் கையை கொண்டு போய் ஆசிரியர் கையில் ஒப்படைக்கிறது தான் அந்த கையின் பேர் நம்பிக்கை. தன்னோட குழந்தை எப்படியா ஜெயிச்சிடணும்னு ஒரு அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. என் குழந்தை ஜெயிக்கணும்னு, என் குழந்தை மட்டும் தான் ஜெயிக்கணும்னு. ஆனால் தன்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்தில் ஆசிரியர் பெருமக்கள் தான். முதல்ல ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அந்த ஆசிரியர் தினத்தன்று சைதாப்பேட்டையில் அசோக் நகரில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மனசு புண்படும்படி இவங்க பேசிட்டாங்களே, இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இது மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை அறியாமல் பல இடங்களில் நாமளும் இதை பண்ணுறோம். மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லைங்க, மாற்று பாலினத்திற்கு பண்ணுறோம், எதிர்பாலினத்துக்கு பண்ணுறோம், ஏழைக்கு பண்ணுறோம். வாழ்க்கையில் பல்வேறு சுமைகளை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய பல கஷ்டப்பட்ட ஜீவன்களினுடைய மனசு நம்மள அறியாமல் காயப்படுத்துகிறோமே, அதை மாற்றிக்கணுங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குங்க. நாம் மட்டும்தான் உடல் ஊனமுற்றோர்னு நாம் இப்போ சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்லும்போது ஊனம்ன்ற வார்த்தை வந்துடுதே, சொல்கிறது கிடையாதுங்க. மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம். அது என்ன மாற்றுத்திறனாளி வார்த்தையை நல்லா கவனிங்க. வழமையான வழக்கமான ஒரு திறன் அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்கலாம். கையால் அவரால் நகர்த்த முடியாது, காலால் நகர முடியாது. இந்த திறன் அவர்கிட்ட ஒரு குறைபாடு. ஆனால் அதற்கு மாற்றாக அவர்கிட்ட அதீதமாக ஒரு திறன் இருக்கும். கண்ணால் பார்க்க முடியாதவருக்கு கேட்கும் திறன் பயங்கரமாக இருக்கும். கையால் ஒரு பொருளை தூக்க முடியாதவர் காலால் எழுதுறவங்களை எனக்கு தெரியுமா? கால் நடக்க முடியாமல் சக்கர நாற்கால் இருக்கிறவங்க உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகத்தை எழுதி குவித்திருக்கிறார்கள் தெரியுமா? அப்போ அவங்ககிட்ட மாற்றாக ஒரு திறன் இருக்கும். அந்த திறனாளி தான் மாற்றுத்திறனாளி. சொல்லக்கூடிய ஒரே மண் தமிழ் மண். நான் மேடைகள்லாம் சொல்வேன். நான் இந்த நம்பிக்கை விருதுகள் ஆரம்பித்து ஓம்பரப்பிரினர்லேருந்து நல்ல நல்ல விருதுகள் நிகழ்ச்சிலாம் பார்க்கும்போது சொல்லும் போது எனக்கு நான் தழுதழுக்கும். வாழ்க்கையில் வந்த எல்லா சவாலையும் சமாளித்து சாதிக்கிற சாதனைகளான, ஆனால் வாழ்க்கையில் தன் உடல்லே ஒரு சவாலை தருகிற பொழுது அதையும் சேர்த்து சமாளிக்கக்கூடியவன் வெறும் சாதனையாளர் மட்டும் கிடையாது, அவர்கள் சரித்திரமானவர்கள். அவங்களுடைய ஹோல் லைஃபே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. எனக்கு அந்த ஏவி போகும்போதே அப்படியே உடம்பே நடுங்கிரும். அதோடு போட்டி போட்டு அவங்க பேரா ஒலிம்பிக்ஸில் கோல்டு வாங்கிட்டு வருவாங்க. அதோடு போட்டி போட்டு ஒரு தொழில் முனைவராக நிற்பாங்க, இலக்கிய உலகத்தில் சாதித்து நிற்பாங்க, ஒரு ஆக்டிவிஸ்டாக நிற்பாங்க. அவங்க மனசு புண்படும்படி பேசினா அது எப்படிங்க? அதுவும் குழந்தைங்க முன்னாடி. இது நம்ம பண்ணவே கூடாதுங்க. அவங்கள வெறும் மாற்றுத்திறனாளி மட்டும் நான் சொல்கிறதில்ல, மேடைகளில் சொல்வேன், இந்த சமூகத்தையே மாற்றும் திறனாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலருக்கு ஜெனட்டிக்ஸாக அது வந்திருக்கலாம், சிலருக்கு சரியான நேரத்தில் ஒரு சொட்டு மருந்து அது போடாமல் விட்டதால் வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு விபத்தில் கூட போயிருக்கலாம். ஆனால் அதற்காக இந்த பழிபாவம் புண்ணிய கணக்கை கொண்டது அவங்க மீது திணிப்பது வன்முறைங்க. அதற்கு பதிலாக நம்ம என்ன சொல்லி தரணும் இந்த குழந்தைகளுக்குன்னா, அவர்களை எப்படி அரவணைத்து கொண்டு போகணும், இன்க்ளூசிவாக கொண்டு போகணும், அப்படி சொல்லி தரணும். அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து கலந்து மைய நீரோட்டத்தில் எப்படி கலந்து அவங்கள தனித்து பார்க்காமல் அவர்களை ஒரு சக பயாலஜிக்கல் கோ எக்ஸிஸ்டண்ட்டாக பார்க்கணும், அப்படி சொல்லி தரணும். வளர்ந்த சமூகம், ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், உலகத்தின் முதல் தர நாடுகள்லாம் அப்படிதான் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. மாற்றுத்திறனாளிகள் பல பேர் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக வந்துட்டாங்க.
அரசமைப்பில் வந்துட்டாங்க, அதிகாரத்தில் வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பஸ்ஸில் ஏற முடியல, இறங்க முடியல, ஒரு பொது மேடையில் அவங்கள காயப்படுத்தாமல் பேச முடியல. அதையெல்லாம் மாற்றணுங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. வேறு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்மளாம் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஒவ்வொருத்தரும் அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரணும். மேடைகள் என்பது உண்மையிலேயே மனிதர்களை மாற்றும் சக்தி வாய்ந்தது. பிறக்கும் போதே யாருமே மேதைகளாக பிறப்பதில்லைங்க. மேடைகளில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அடையப்பா, இவர் பயங்கரமாக பேசுகிறாரு, இந்த அண்ணன் என்ன இப்படி பாடுறாரு, இந்த அக்கா இப்படி டான்ஸ் ஆடுறாங்களே, ஐயோ இந்த சார் இப்படி பேசுகிறார், இப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒன் ஃபைன் டே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிற அந்த விடிகள் அதை பார்த்து பார்த்து அந்த மேடைக்கு நாம் போகணும்னு உந்து சக்தி காலாகி ஹார்ட் எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணி ஒரு ட்ரீமை செட் பண்ணி அந்த மேடையில் ஏறி வந்து நிற்பாங்க. அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. மேடையில் இருந்த யாரோ ஒருத்தரை பார்த்து கைத்தட்டி கொண்டிருந்த ராஜ்மோகன் முதல் முறையாக ஒரு பேச்சு போட்டியில் ஜெயிச்சு மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டின 50 பேர் கீழே அப்படியே பார்த்தேன். நான் மேலே நின்று அவங்களை கீழே பார்க்கும் பொழுது அப்படியே எனக்கு உடம்பே சிலிர்த்து போய் அந்த நொடி தான் நான் மறுபடியும் இன்னொரு மனிதனாக பிறந்தேன். அதற்கு காரணம் அந்த மேடை. பேசுகிறவனை எப்பவுமே மேலே வச்சு பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா ஆடியன்ஸ் கீழே இருப்பாங்க. கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணி ஒரு மேடை போட்டு அங்கே பேசுகிறவரை மேலே வைப்பாங்க, பொன்னாடை போத்துவாங்க, அவர் கேட்கறது தண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் உபசரிப்பாங்க. தெரியுமா, பேசி பேசி தான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது. பேசி பேசி தான் தலைவர்கள் புரட்சி உண்டு பண்ணாங்க. பேசக்கூடியவர்கள், சொற்பொழிவு செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லி தருவாங்க. அப்போ பேச்சாளர்களை, சொற்பொழிவாளர்களை அவங்கள குருவாக நினைத்து தான் அவங்கள மேலே வைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க நல்லதை பேசுவாங்க, நல்லா பேசுவோம், 4 பேர் அவங்கள மனசு விட்டு சிரிக்க வைப்போம், மனபாரங்களை மறக்க வைப்போம், வாழ்க்கைக்கு தேவையான வேல்யூஸை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் சொல்லிக் கொடுப்போம். நான் இது மாதிரி நிறைய பள்ளிக்கல்லூரிகளுக்கு தொடர்ச்சியாக மோட்டிவேஷன் போகிறது உண்டு. அதற்கு காரணம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவி நடத்தியது தாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்த பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டதில் 2 சீசன் கலந்துக்கிட்டு 2வது சீசனில் டைட்டில் வின்னராக வந்தேன்னா இதை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு போகிற இடமெல்லாம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்க்கான டிமாண்ட் இருக்கிறது எனக்கு தெரியும். காலேஜா அவங்களுடைய ஸ்கேலே வரமா இருக்கும். முதல் நாள் விடன்னு ஒரு பையன் வருவான், அப்பா அம்மா கூட தனியாக வர பயமாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா ஃபேமிலியோடு வருவாங்க. அந்த டே பேர் இண்டக்ஷன் டே. தன்னம்பிக்கையை தவிர அன்றைக்கி அந்த நாளைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த பசங்களுக்கு என்ன வேணும், காசு போனால் அன்றைக்கே கம்பெனிஸ் இது தெரியுமா, படிப்புனா தெரியும். முதல்ல தன்னம்பிக்கையை தாங்க. +2 வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே நடந்து போன குழந்தை பஸ் ஏறி வரபோது, ஹாஸ்டல்லேருந்து படிக்க போது, புது உலகத்தை பார்க்க போது, 18 வயசுக்கு மேலே இந்த நாட்டின் தலைவர் யாருன்னு தீர்மானிக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குது. அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கு. அவங்க அடல்ட். அப்போ அந்த இண்டக்ஷன் டே அன்றைக்கி தன்னம்பிக்கை தருவதற்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் நடக்கும், கிளாஸ் டெஸ்ட் நடக்கும். அதில் மார்க் கம்மியான டிமோட்டிவேட் வாங்க. அப்போ ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கீ ஃபோக்கஸ், ஹார்ட் கோர் 100% ஃபோக்கஸ் அப்போ தான் தேவைப்படும். அப்போ வேறு மாதிரியான ஒரு ஹார்ட் கோர் மோட்டிவேஷன் தேவைப்படும். எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களுக்கு, அரியர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, டிகிரி வாங்குறவங்களுக்கு, வாங்க போகிறவங்களுக்கு, தவறு விட்டவங்களுக்கு, மறுபடியும் அதற்கான சான்ஸை பயன்படுத்துகிறவங்களுக்கு, அங்கிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு, வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, வாழ்க்கைக்குள்ளார காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷன் தேவை. வா 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 ஓடி வா குழந்தை அப்படின்னு கைத்தட்டி ஒரு குழந்தையை தூக்கி நம்ம கொஞ்சிறது இல்லையா, அவ்வளோதாங்க மோட்டிவேஷன். அப்படி தொங்கு, அது வந்து மேலே எந்திரிக்க முடியாது. அப்படியே தொங்கி அப்படியே கீழே தடுமாறி விழும்போது நீ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணல, பாவம் பண்ணிட்டேங்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை. ஆக இதை போன்ற விஷயங்கள் பள்ளி கல்வித்துறையே இது கவனிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா முழுக்க நிறைய பேர் எடுத்து பேசுகிறாங்க. விளைவு பள்ளி கல்வித்துறை இந்த விஷயத்தில் நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட 2 பள்ளிக்கூடங்களினுடைய தலைமை ஆசிரியரை வேறு இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த மாற்றுத்திறனாளி வெளி சவால் ஆசிரியர் நேரில் சந்தித்து அவரை குத்துவிளக்கேற்ற வச்சு, அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வச்சு அவரும் ப்ரெஸ்ஸை சந்தித்து இருக்கிறார். மகாவிஷ்ணு அவர்களினுடைய வேற புட்ஸ் தெரியல, பட் கண்டிப்பாக அவர் சைடில் ஒரு ஸ்டோரி இருக்கும். அவர் வந்து இன்னும் ஒரு 3-4 நாட்களில் விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை அவர் மீது பாயும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதை போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு வேக்கப் கால் தான். இதில் வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 2 தரப்பு இருப்பாங்க. அவர் பண்ணது சரிதான், ஏன் கிறிஸ்டியன்ஸ் பண்ணலையா, முஸ்லீம்ஸ் பண்ணலையான்னு நம்ம ரைட் விங் நண்பர்கள் ரொம்ப தீவிரமாக அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்படி அனுமதிக்கிறாங்க ஸ்கூலுக்குள்ளார, இதெல்லாம் வந்து இந்த ரைட் விங்கோடைய ஐடியாலஜியில் எப்படி வரலான்ட்டு இது அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குரூப் வந்து இதை வந்து கண்மூடித்தனமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. குழந்தைக்கு எது தேவை, அவன் வாழ்வதற்கு தேவையான தன்னம்பிக்கை, அதை முதல்ல கொடுப்போம். இப்போ இருக்க சூழலில் எப்படி அடிச்சுக்கிறது, எப்படியெல்லாம் சண்டை போடுறது, எப்படியெல்லாம் வீழ்த்துங்கிறது, எப்படியெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறதுங்கிறத நம்மள அறியாமல் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்டுறோம். அவன் விளையாடுற கேம்ஸ்லையும் இதே தான் பார்க்குறான். டிவி, சினிமா, அவன் கன்சியூம் பண்ணுற எல்லாத்துலேயும் பிரிந்து நிற்பது எப்படி, ஒருத்தனை சுடுறது எப்படி, வீழ்த்துறது எப்படி, டாஸ்கில் ஜெயிச்சு அடுத்த லெவல் போகிறது எப்படி என்று அவன் அறியாமல் அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். சேர்ந்து நிற்கிறது எப்படி,
ஒரு குடை தான் இருக்கும். ரோட்டில் போகும்போது யாரோ ஒரு குழந்தை மழையில் நினைவு, வாப்பா நீ இந்த திரும்பாவா நான் விட்டுறேன் அப்படின்னு ஒரு குடையில் 4 பேர் 3 பேர் போவோமே. ஒரு சாப்பாடு பொட்டலத்தை 2-3 பேர் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவோமே. அப்படி போகிற வழியில் அந்த அடிப்பம்பில் தண்ணி அடித்து யார் எதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஒரு கையில் பிடிச்சி குடிப்போமே. ஒன்றா நிற்கிறது எப்படின்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நல்ல கல்வி, அதுதான் சிறந்த மாணவர்களை உருவாக்கும். வெறும் மனிதர்களாக பள்ளிக்கூடத்தின் உள்ளே நுழைகிறோம். குப்பன், சுப்பன், கந்தசாமி, ராமசாமி, அம்சத், ஸ்டீஃபன் இப்படி தான் உள்ள நுழைவோம். ஆனால் 12 வருஷம் படித்து வெளில வரும்போது டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், தாசில்தார், கலெக்டர், தொழிலதிபர், அதோ வராரே அவர் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக வள்ளல். இப்படி தான் நம்ம வெளில வருவோம். நம்மை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய ஆலயத்தின் பேர் தான் பள்ளிக்கூடம். அங்கே எல்லா குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, ஒற்றுமையாக இருப்பது எப்படி என்பதை சொல்லி தருவோம். இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்துக்கள் என கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.